எப்படி இருந்த ஒரு ஸ்ப்ராக்கெட் வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். க்ளீனாக பக்காவாக ஆகிடுச்சு. மெட்ராஸ் மெக்கானிக்கில் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கோட சின்ன ஸ்ப்ராக்கெட் தான் கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த வண்டிக்கு செயின் கவர் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் செயின் வழியாக வந்து உங்களுக்கு நிறைய மண் வந்து இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் உள்ளே போய் தங்கிடும். நம்ம எப்போல்லாம் வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு தடவை கழட்டி க்ளீன் பண்ணிடணும். அது க்ளீன் பண்ணிங்கன்னா வண்டி தேவையில்லாத நாய்ஸ் வராது, பல் அவ்வளோ சீக்கிரத்தில் தேயாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அதனால் வந்து அதை கழட்டி க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் எவ்வளோ ரஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள், கழட்டி காட்டுறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். மெட்ராஸ் மெக்கானிக்கை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வண்டிக்கு வந்து 2 போல்டு தான் வரும். ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று, அதை நம்ம கழட்டிடுறோம். கழட்டிட்டு நான் காட்டுறேம்மாங்க எவ்வளோ மண் இருக்குமாங்க உள்ள. ஆக்சுவலி இதில் கார்டு இல்லை, அதாவது செயின் கார்டு இல்லாதனால எவ்வளோ மண் சேர்ந்துருக்கு பாருங்கள். நீங்கள் என்ன தான் இப்போது நம்ம செயினுக்கு வந்து ஆயில் தான் போடுறோம், அதனால் ஆயில் போட்டால் தான் இவ்வளோ மண் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லா வண்டிக்குமே வந்து கண்டிப்பாக மண் உள்ளே போகும். நம்ம சின்ன வயசில் வந்து நான் இப்போ ஷோரூம்லலாம் வேலை செய்யும்போது ஒரு டைமும் வந்து சர்வீஸ் வண்டி வந்துச்சுனாலே இதை மாதிரி இந்த கார்டு, இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டு, வண்டியோட எல்லா ஸ்ப்ராக்கெட்டும் கழட்டி க்ளீன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எல்லா ஷோரூம்லையும் அந்தளவுக்கு பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஸோ நிறைய ஷோரூமில் வந்து பண்ணுறதில்ல. ஸோ நம்ம வந்து இதை வந்து கழட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஃபுல்லாக கழட்டியாச்சு. கழட்டி உள்ள அதாவது போட்ட ஆயிலோடு சேர்த்து மண் இருக்குது. இதில் இருக்கிற மண்ணை வச்சு வீடியோ கட்டலாம் பொழுது அவ்வளோ மண். ஸோ இது மாதிரி பொறுமையாக கழட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக வாட்ரு வாஷ் கொடுக்குற கடையிலே வந்து கழட்டி க்ளீன் பண்ண சொல்லலாம். ஸோ சில கடையில் வந்து அவங்களாவே கழட்டி க்ளீன் பண்ணுவாங்க. நிறைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக வந்து வாட்ரு வாஷ் ப்ரெஷர் அடிச்சுட்டு இந்த மட்கார்டு உள்ளே வந்து மண் மட்டும் போகிற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் சொன்னால் தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களை கழட்டிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ கழட்டிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம கெரோசின் ஊற்றி க்ளீன் பண்ணுறோம். இது வந்து ஒரு மேண்டட்டரி தான். அதாவது உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளே இருக்க ஆயில் வந்து போகணுன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து ஆயில் வரும். ஸோ அப்படி இல்லைன்னா மண் மட்டும் போகணுன்னா நீங்கள் லைட்டாக உள்ளே துணியை வச்சு தொடச்சிட்டு அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கெரோசின்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணால் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இருங்க. ஸோ எப்படி இருந்த ஒரு ஸ்ப்ராக்கெட் வந்து எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ க்ளீனாக பக்காவாக ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து சின்ன பல் இருக்கிற இடத்த வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் மாதிரி வரும் இந்த பம்பு. இந்த பம்போட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. ரொம்ப ப்ரெஷராக வராது, ஆனால் ஓரளவுக்கு வரும். ஸோ சின்ன அந்த ஆஷா ஃப்ரேம் மாதிரி வச்சு ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு பம்பை வச்சு லைட்டாக அடிச்சிங்கன்னா மண்ணெல்லாம் கீழே கொட்டிடும். எந்த அளவுக்கு வந்து உள்ளே மண் இருந்ததுன்னு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை அவ்வளோ வந்து பொறுமையாக சுரண்டி எடுத்துருங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வராது. அதாவது வாட்ரு வாஷ் பம்பு ப்ரெஷரில் வந்து அடிக்கும் போது எவ்வளோ வருமோ அந்த அளவுக்குலாம் வராது. ஓரளவுக்கு நீங்கள் டைம் கொடுத்து பொறுமையாக எடுத்திங்கன்னா எல்லாமே எடுத்துடலாம். ஏன்னா இதில் வந்து ஆயில் மிக்ஸ் ஆகி கிடக்கும், ஆயில் வந்து நல்லா ஒட்டியிருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக தான் எடுத்தாகணும். பொறுமையாக வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த மண் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் சுரண்டி எடுக்கணும். பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து போட்டுற வேண்டியதான். ஸோ நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி மேலே ஒரு போல்டு கீழே ஒரு போல்டு, அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வண்டியோட மெயின் ஸ்டாண்டை வந்து நம்ம மாற்ற போகிறோம்.
அது நம்ம புதுப்பேட்டையில் போய் வாங்கி அது மாற்றுறதுலேருந்து வாங்குறதுலேருந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஸோ பக்காவாக க்ளீன் பண்ணி கழட்டி மாட்டியாச்சு. நீங்கள் ஒரு டைமும் வந்து சர்வீஸ் பண்ணும்போது இதை கழட்டி க்ளீன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். இதுவரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.